கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்த்து நம்மை குணமாக்குவாராம். நாம் செல்லுகிற வழிகள் எப்படி காணப்படுகிறது? பாவ வழியிலே இருந்து பரிசுத்த வழி வாழ நாம் திரும்பி விட்டோமாம். நம்முடைய வழிகள் எப்படி காணப்படுகிறது? துன்மார்க்கமான வழிகளை விட்டு தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணித்து விட்டோமாம். தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுத்து விட்டோமா? கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது அவர் நம்மை குணமாக்குகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களிலே நமக்கு விடுதலை தேவைப்படலாம், நம்முடைய இருதயத்திலே காயம் காணப்படலாம், மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருதயத்திலே வேதனையோடு வலியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை குணமாக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஒருவேளை நோயினாலே கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் நம்மை குணமாக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நம்மை சுகப்படுத்துகிறவர். ஆனால் நாம் செல்லுகிற வழிகள் எப்படி காணப்படுகிறது? ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். அந்த வழியை விட்டு மனம் திரும்பும் போது, தேவனுக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை சுகமாக்குவார், குணமாக்குவார். ஹல்லேலூயா. நித்தமும் அவர் நம்மை நடத்துகிறவர். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். ஒருவேளை மனிதர்களுடைய வார்த்தைகளினாலே நம் துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம், இருதயத்திலே காயப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆற்றுகிறவர், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். மனுஷர்கள் பேசின வீணான வார்த்தைகளினாலே, கடினமான வார்த்தைகளினாலே காயப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும்போது உங்களை அவர் சுகப்படுத்துவார், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். நம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மெத்துதிக்கிறோம், வல்லவரே மெத்துதிக்கிறோம், பரிசுத்தரே மெத்துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெத்துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெத்துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மெத்துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீரே, உமக்கு நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே மெத்துதிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், உமக்கு விரோதமான பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. நம்முடைய இரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ரீபா லபரத ரஹதர ஷேலே தினமா கராபா ரீபா கபாரா ஷேகலே தினம ரஹரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டுமாப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ
கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம், இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.